வாமா உட்கார். எனக்கு ஓகே. அத அந்த பொண்ணு சொல்லணும். சொல்ல வைக்கிறேன். ஏய், என்ன தேடுற? என் போனை எங்க வச்சேன்னு மறந்துட்டேங்க. நீ அவ்வளவு சீக்கிரம் எதையும் மறக்கிறவ கிடையாது. ஜோக்கா? இல்ல, ரொமான்ஸ். நீங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன கேட்டீங்கன்னா என்ன கூட கேக்கலாம். அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஒண்ணு ஏதாவது கேட்கணும்னா கேட்க சொல்றா, அதானே? ஓ கேள்றா. பாட்டு பாட சொல்லட்டுமா? என்ன இல்ல அந்த பொண்ணை கேளு. ஓகே. உங்களுக்கு பாட தெரியுமா? அப்பா ஷூட்டிங் क्वेश्चन. எப்பா புதுசா ஏதாவது கேளு. உங்க ஹாபிஸ்? அப்பா திரும்பவும் ரொட்டீன் क्वेश्चन. இன்னும் ஏதாவது புதுசா ட்ரை பண்ணுடா. ஆனா என் பையன் புதுசா எதையுமே ட்ரை பண்ண மாட்டான். ஆனா பழசையே புதுசா ட்ரை பண்ணுவான். இப்பதான் புதுசா ஒன்னு ட்ரை பண்ணா சக்சஸ் கூட பண்ணிட்டான். இவனுக்கு தான் முதல்ல ட்ரை பண்ணணும் ஹோமியோபதி. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. எங்களுக்கு புரியுது, போக போக உங்களுக்கும் புரிஞ்சிடும். உன்னை பத்தி தான். உங்களுக்கு அதெல்லாம் வருமா? அதலானா? சமைக்கிறதுக்கு வருமா? அப்பா எல்லாமே ரொட்டீன் क्वेश्चंस தான். எனக்கு என் போனு நீ எங்கேயாவது வச்சு மறந்து போயிருப்ப. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போனதுக்கு அப்புறம் தேடி நீங்க என்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. அது என்னன்னு என்கிட்ட கேட்கலாம்ல. என்ன கூட கேட்கலாங்க. அது ஒண்ணு இல்லைங்க, எல்லாம் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. ஏதாவது புதுசா கேளு தம்பி. ஓஹோ, நீங்க இன்னும் அங்கேயே இருக்கீங்களா? டேய், புதுசா ஏதாவது கேப்பியா? உங்களுக்கு கொரோனா வந்திருக்கா? வேஸ்ட் क्वेश्चन. என்னது வேஸ்ட்? ஆமா, வேஸ்ட் क्वेश्चन தான். மாட்னடா நீ. என் போன் ரிங் டோன் தான். மாட்டிக்கிட்டேனா? என்னது? என் போனுங்க. அங்க பாருங்க. ஓ, ஸ்விட்ச் ஆஃப் செஞ்சிருக்கலாம்ல. நீ சொல்லலையா? என்னது அது? அதுக்கு தான் என்ன கேட்கலாம்லன்னு நான் உங்களுக்கு நிறைய வாட்டி ஹிண்ட் கொடுத்தேன். இன்டா? எங்க பையனுக்கு நிறைய சொத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. தெரிஞ்சா? அதோட சேர்த்து இந்த சின்ன ஹாபிட்டும் இருக்கு. என்னது அது? என் பையன் எங்க போனாலும் மெமரிஸா இருக்கட்டுமேன்னு ஏதாவது ஒரு பொருளை கொண்டு வந்துடுவான். ஏன் இப்படி பொண்ணு பார்க்க வரும்போது கூடயா? அட பொண்ணு பார்க்க போறது என்னங்க, ஏதாவது டீ கடைக்கு போனா கூட ஒரு சின்ன ஸ்பூனையாவது எடுத்துட்டு வந்துருவான். மெமரிஸ சேர்த்து வைக்கிற பழக்கம். இவன் மெமரிஸால எங்க வீட்டுல 2 ரூம் ஃபுல்லா ஆயிடுச்சுங்க. என்னது? அப்பவே 2 ரூம்? 2 ரூம் இல்லங்க, இப்ப ஷெட்டே போடலான்னு பிளான் கூட ஓகே பண்ணிருக்கோம். thank you daddy. ரொம்ப முக்கியம். நீங்க எங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க, அதுவே எங்களுக்கு சந்தோஷம். இந்த பழக்கத்தை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்னன்னு சொல்லுவாங்க? கிளெப்டோமேனியா. கை வரிசை. என் பையன் கை ரொம்ப ராசியானதுங்க. என் கை தானே. வெக்கமா இல்லையாடா திருட்டு பயல? வெயிட் பண்ணுங்க, என்ன உங்க பேச்சுல சேஞ்ச் வருது? இதெல்லாம் என்னோட ஹாபிஸ். இதுல என்ன தப்பு இருக்கு? இட்ஸ் மை மெமரிஸ். எப்பா இதுல எது உனக்கு தப்பா தெரியலையா? நோ. ஹலோ, கூப்பிட்டு கொடுக்கறது ஞாபகம், தெரியாம எடுக்கிறது திருட்டுத்தனம். உங்களுக்கு திருட தெரியுமே தவிர கேட்டு வாங்கணும்னு தெரியாது. டாடி, என்னங்க பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டு இப்படி திருட்டு பட்டம் கட்டுறீங்க? திருடன்னு சொன்னா தப்பா? அவளுக்கு பாசத்தை கத்து கொடுத்தமே தவிர உங்களை மாதிரி திருட்டுத்தனத்தை இல்ல. கல்யாணம்னா அவ கத்துக்க. அவ கால் தூசுக்கு கூட சரிப்பட்டு வர மாட்டீங்க. அப்படிப்பட்ட உங்களோட சொந்தம் என்ன பந்தம் என்ன? Get out! ஏண்டி உனக்கு கோவம் தான், நீ என்னமோ சொல்லுவியா? அது என்னது? I hate you. அது I hate your family. I துப்பு your family. I double துப்பு your family. I தூ your family. டேய் இந்த ஆள் நிறுத்துற மாதிரி தெரியல. வாடா வேற பொண்ணு போய் பாக்க. போங்கடா. நில்லுங்க ஒரு நிமிஷம். ஸ்பூனை கூட விட்டு வைக்காத ஃபேமிலி நமக்கு சூட் ஆகாது. வாடா. கரெக்ட்பா. அம்மா, இது கோபம் இல்ல, வலி. கோபம் குறைய ஆறுதல் தேவை, வலி குறைய தனிமை தேவை. அம்மா ஏதாவது செய்யுமா. விஜய் இல்லாம என்னால இருக்க முடியாது. அப்பா எல்லாத்தையும் பேசி வர முடிச்சிட்டாரு. அம்மா ஏதாவது பண்ணி நிறுத்துமா. விஜய் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். விஜய் நானு எனக்கு அப்படியே வேணுமா. அம்மா
இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் என் விருப்பத்தை கூட சொல்லலாம்னு வந்தேன். வேண்டாம், எதுவும் சொல்ல வேண்டாம். இது வரைக்கும் என்ன சொல்லணுமோ எப்படி சொல்லணுமோ எல்லாத்தையும் நீங்க சொல்லியாச்சு. இது போதும், நிறுத்து. அவ காதல உன் மனசுல வச்சுக்கிட்டு நீ ஒரு அம்மாங்கிறதையும் மறந்துட்ட. பாசம் இல்லாத இடத்துல எவ்வளவு வெளிச்சம் இருந்தாலும் வழி தெரியாதுங்க. இதெல்லாம் சொல்லி சொல்லி என்ன தப்பு பண்ண? நீ தப்பு பண்ணேன்னு நான் சொன்னனா? நீ சொன்னதை எதையாவது நான் வேணான்னு சொன்னனா? சொல்லல. அப்படிப்பட்டவ ஏன் இப்படி சொல்ற? இது அவளுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். காதல் அவ மனசுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்க. பதிலுக்கு பதில் பேசுறியா? இல்லைங்க, கேட்டதுக்கு பதில் சொல்றேன். இந்த டிஸ்கஷனை இதோட நிறுத்திக்க. என் பொறுமையை இழக்கிறதுக்கு முன்னாடி நிறுத்திக்க, அதான் நல்லது. இத்தனை வருஷ குடும்ப வாழ்க்கையில இது வரைக்கும் நான் உன் மேல கை நீட்டினதே இல்லை. இப்ப அந்த நிலைமைக்கு கொண்டு வந்துடாத. அப்பா, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கேட்காமலே எல்லாத்தையும் கொடுத்தேன். நீங்க எதையும் எனக்காக கொடுங்கப்பா. என் அப்பா என் காதலுக்கு ஒத்துக்கிட்டாருன்னு காலம் முழுக்க நான் என் மனசுல வச்சிருப்பேன். அப்படி முடியாதுன்னு நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா காலம் முழுக்க உங்களே நினைச்சுக்கிட்டு கதறி கதறி அழுதுகிட்டு என் வாழ்க்கையவே நான் முடிச்சுப்பேன். கஷ்டமா தான் இருக்கு, ஆனா இதை விட்ட வேற வழி தெரியல. என் வாழ்க்கை முழுக்க இன்னொரு இடத்துல நான் பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கிற தண்டனை எனக்கு கொடுத்துறாதீங்க. என் மனசுல நான் உங்களை ஒரு ஜென்ம சத்ருவா நினைக்க என்னால முடியாதுப்பா. என்னம்மா இதெல்லாம் இப்படி உடைஞ்சு கிடக்குது? ஓ மேல இருக்கிற கோவத்துல உங்க அப்பா இதெல்லாத்தையும் உடைச்சிட்டாரு. உன்ன ஒண்ணும் சொல்ல முடியாதுல்ல. நான் என்ன பண்ணமா? நீ யாரையோ காதலிக்கிறியாமே. ஒரு உண்மை வாழ்க்கைக்கு வழிகாட்டியா இருக்கும், ஒரு பொய் வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படுத்தும். உண்மையை சொல்லுன்னு நான் கேட்க மாட்டேன். நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அத சொல்லுன்னு சொல்வேன். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ ஹாசினி, இப்ப நீ என்ன சொல்ல போறியோ அதுதான் உன்னோட ஃபியூச்சர். அப்பா சொன்னது உண்மைதான். என்ன தைரியம் உனக்கு? கதவை திறந்துக்கிட்டு உள்ள வந்திருக்க. நான் உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்ல. இல்லைங்க. எதுக்கு இல்ல? பாசம் இருக்கிற இடத்துல பயம் இருக்காது. 3 நாள்ல முடிஞ்சு போறது இல்ல. 25 வருஷ தாம்பத்தியம். அதுக்காக உங்க இஷ்டத்துக்கெல்லாம் செய்வீங்களா? அப்படி பண்றதா இருந்தா எதுக்கு உள்ள வருவேன்? அப்புறம் எதுக்கு உள்ள வந்த? கேட்கலான்னு. கேட்கறதுக்கு என்ன இருக்கு? சரி சொல்லலான்னு. சொல்லு.
என் தோள் மீது தூக்கி வளர்த்த குழந்தை என்ன, சோறு ஊட்டி வளர்த்த குழந்தை என்ன, என் தோள் மேல இருந்து கீழே குதிச்சிட்டா. நீ ஊட்டின சோறையெல்லாம் பூன்னு துப்பிட்டா. என் பயத்தை உண்மையாக்கிட்டா. இப்ப என்ன செய்யட்டும் சொல்லு. வார்த்தை கொடுத்தது நீ, இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது நீதான். நீங்க பொறுமையா கேக்குறீங்களா? கேட்டுக்கிட்டு தானே இருக்க. பெத்தவங்க குழந்தைக்கு பாசம் காட்டும்போது கேட்டு காட்ட மாட்டாங்க. குழந்தை நம்ம கையில வளரும் போது இதுதான் பாசம்னு அதுக்கு தெரியாது. பாசங்கிறது யார் கையிலயும் இருக்காதுங்க. அது ஒரு அற்புதமான அனுபவம். வளர்க்கும் போது நாம அனுபவிக்கணும், வளரும் போது நாம கத்து கொடுக்கணும். கத்துக்கிட்டா அதனாலதான் காதலிச்சா. அப்படின்னா அவ மேல பாசம் வச்சதுதான் நான் செஞ்ச தப்பா? தப்பு இல்லங்கிறதுனாலதான் அவ உண்மைய சொன்னா. உண்மைய சொன்னதுனாலதான் இப்ப நாம முடிவெடுக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கு. அப்போ ஒத்துக்கணும்னு சொல்றியா? ஒத்துக்க கூடாது, அப்புறம் தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? அவர் யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும். அவர் குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். அவங்கள பத்தி மொத்தத்தையும் தெரிஞ்சுக்கணும்.